வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் என்பது 2 சட்டப்பேரவைகளிலுமே பாஜகவிற்கு சாதகமாக இல்லை. வித்தியாசம் குறைவாக இருந்தாலும் முன்கூட்டியே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றாலும் கூட இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே இருந்திருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் நாங்கள் அங்கே நிறைவேற்றியிருந்தாலும் கூட விவசாய பெருமக்களிடையே காங்கிரசினுடைய அந்த தூண்டுதல், அந்த பிரச்சனைக்கு, விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம் என்கின்ற போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் அங்கே இடைத்தரகர்கள் மூலமாக அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டது போன்ற நிகழ்வால் அங்கு விவசாயிகள் மத்தியிலே ஒரு பிரச்சனையை ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறது காங்கிரஸ். அதே போல ஜாட் நான் ஜாட் என்கின்ற அந்த பிரிவினைவாதத்தையும் மிக ஆழமாக காங்கிரஸ் அங்கே விதித்து சாதிவாரி அரசியலை அங்கே ரொம்ப ஆழமாக அங்கே முன்னெடுத்திருக்கிறது காங்கிரஸ். வழக்கம் போல பிரிவினைவாத அரசியலை அங்கே கையெடுத்திருக்கிறது. அதே போல நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தோம் என்றால் 2014 பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் காஷ்மீர்ல 32% ஓட்டு வாங்கி, அதாவது 6 எம்பிக்கள்ல 3 எம்பிக்களை கைப்பற்றியது பாஜக. 2014 டிசம்பர் சட்டசபை தேர்தலில் 23% ஓட்டுகளை பெற்று 25 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பெற்று பெரிய கட்சியாக பாஜக அங்கே உருவெடுத்திருந்தது. அதே போல 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிஜேபி வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 46%. 46% வாங்கிய பின்பு மிக வெளிப்படையாக நாங்கள் அறிவிச்சோம், ஆர்டிகல் 370 நீக்குவோம் என்று சொன்னோம். அதை நீக்கினோம். அதை நீக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60% இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பாஜகவுக்கு வாக்களித்திருந்தார்கள். அதை நீக்கியதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அங்கே ஜம்மு காஷ்மீரில் காண முடிகிறது. இன்னைக்கு பல நிறுவனங்களுடைய முதலீடுகள், சில இஸ்லாமிய பண்டிகைகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே கொண்டாடப்படுகிறது. தீவிரவாதம் மிக கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா அங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழுகை முடிந்த உடனே கல்வீச்சுகள் இருக்கும், தொடர்ந்து பிரச்சனை இருக்கும். நம்முடைய டெல்லியில இருந்து ஏதாவது ஒரு அமைச்சர் குடியேற்ற முடியாது. இந்த அம்சங்கள் எல்லாம் மக்கள் ஆதரித்தார்களா என்பதை தானே இந்த தேர்தல் முடிவுகளை ஒரு அதிகாரப்பூர்வமான பதிலா எடுத்துக்க முடியும். முன்னணி நிலவரம் கூட அப்படியாக இல்லையே, இந்த தொடக்கமும் அப்படியாக இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். சோ இந்த கடந்த 10 ஆண்டுகள் அதை ஒரு பாஜகவினுடைய கையில எடுத்து அதில் பல சீர்திருத்தங்களை செய்த பின்பு வழக்கம் போல காங்கிரஸ் அந்த பிரிவினைவாத அரசியல் எப்படி ஹரியானாவில் பண்ணாங்களோ அந்த ஆன்டி இன்கம்பன்சியை சரியாக பயன்படுத்தி, ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஹரியானாவில் ரொம்ப அதிகமா இருக்காங்க. விவசாய மக்களிடையே சென்று, ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை என்பது சிதோஸ் நிலை சார்ந்த ஒரு தொழில். அந்த தொழில லாபகரமானது, வெற்றிகரம் என்பதெல்லாம் ஒரு நீண்ட காலத்தினுடைய தொலைநோக்கு திட்டம். ஆனா அதை ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு அங்கு விவசாயிகளை எப்படி காங்கிரஸ் நம்முடைய பாஜக எதிராக திருப்பியதோ அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆர்டிகல் 370 நாங்க மீண்டும் கொண்டு வருவோம். ஒரு 2 சபைகள்ல முறைப்படி நிறைவேற்றப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்பும் கூட ஒரு தேர்தல் வாக்குறுதியாக அங்க தேர்தல் நிற்கின்ற ஓமர் அப்துல்லா, அந்த கட்சியை சார்ந்த தேசிய மாநாட்டு கட்சி சார்ந்தவர், காங்கிரசும் அதை வழிமொழிகிறது. இப்படி ஒரு சுயநலோக்கத்தோடு நாட்டை பற்றி கவலை இல்லாமல் இதனால் உங்களுக்கு நன்மை, வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு பொய்யான தகவலையும் உள்ளே பரப்பி, மிக ஆழமாக உள்ளே பரப்பி, அதன் மூலமாக ஓட்டுக்களை பெற வேண்டும் என்று ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது. ஆனாலும் கூட கிடைத்திருக்கின்ற அந்த எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏறக்குறைய 13 இடங்கள்ல 13 இடங்கள்ல நாங்க நெருக்கிதான் இருக்கிறோம். அதே போல ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய குறுகிய ஒரு ரேஸா தான் இருக்கு 2 கட்சிகளுக்கும் போகின்ற போக்கை பார்த்தால். அதனால இதனுடைய இறுதியான ஒரு முடிவு என்பது ஒரு 11-12 மணிக்கு தான் நம்மளால சரியாக சொல்ல முடியும். ஆனாலும் கூட ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, இந்த தேர்தல் கருத்து கணிப்பை பத்தி எல்லாம் சொன்னாங்க.
நாங்கள் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விதையை விதைத்திருக்கின்றார். இந்த நாட்டின் நன்மைக்கான ஒரு விதையை விதைத்திருக்கின்றார். அந்த விதை நிச்சயமாக முளைக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விதை விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதை உறங்காது. தேசியம் என்கின்ற விதையை அங்கே விதைத்திருக்கின்றார். காங்கிரசின் மூலம், தவறான பிரச்சாரத்தின் மூலம் அது சற்று காலதாமதமாக முளைத்தாலும் அல்லது வளர்ந்து வந்தாலும் கூட உண்மை அந்த மக்களுக்கு புரியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில வர ரிசல்ட்ட பாக்குறப்போ காங்கிரசினுடைய தீவிரமான பிரச்சாரம் பெரிதளவில் எடுபடவில்லை என்றே தோன்றுகிறது. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இன்னும் 11 மணி வரைக்கும் இருக்கிறது. அதனால இப்ப வர்ற இந்த முன்னணி தகவலை வைத்தெல்லாம் நாம் பெரிய வெற்றி என்று சொல்லிவிட முடியாது. ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய மிகச் சிறப்பாக ஒரு மாநிலத்தை இதுவரைக்கும் நேரு அவர்களே சொன்னாங்க. ஆர்டிகல் 370 கை வைக்க அவர்கள் முடியாம தயங்கி நின்றார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய பணம் முழுமையாக, நம்முடைய வரி பணம் முழுமையாக காஷ்மீருக்கு சென்ற பொழுது பல லட்சம் கோடி தவறாக அது அங்கிருந்து அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களால், குடும்ப அரசியலால் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. மக்கள் அங்கே ஜம்மு காஷ்மீரிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மக்கள் பேசுகின்ற பேச்சு குறிப்பாக கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ், நான் திரும்ப வர்றேன். திருமிகு ஹசினா கிட்ட கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி தற்போது முன்னிலை நிலவரம் சார்ந்த விவரங்களை ஒரு முறை பார்த்திடலாம். ஹரியானாவில் 90 தொகுதிகளில் 50 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தெரிந்திருக்கிறது. அதில் பாஜக 13 தொகுதிகளில் முன்னிலை என்பதும் காங்கிரஸ் 33 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதையும் பார்க்க முடிகிறது. மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1031 வேட்பாளர்கள் 461 பேர் சுயேட்சைகளாக ஹரியானாவில் களம் காண்கிறார்கள். எனவே சுயேட்சைகளுடைய ரோல் என்பது இந்த தேர்தலும் தேர்தல் முடிவுகளிலும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதில் நிறைய பேர் பாஜக, காங்கிரஸ் ரிபல்ஸாகவும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 4 என்ற அந்த எண்ணிக்கும் மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரை எடுத்துக்கொண்டால் 90 தொகுதிகளில் 45 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி 20 தொகுதிகளிலும், பாஜக 17 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறார்கள். இரண்டிற்குமான வித்தியாசம் மிக குறைவாக இருக்கிறது. அதே போன்று மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று மற்றவர்கள் 6 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள். இதில் இன்ஜினியர் ரஷீத் அவருடைய இந்த தேர்தலில் அவர் நிற்கக்கூடியது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மற்றவர்களில் அவருடைய கட்சியும் இருக்கலாம். இந்த வகையில் ஜம்மு காஷ்மீருடைய இந்த முன்னிலை நிலவரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று ஹரியானாவில் நயாப் சிங் சைனி தற்போதைய முதலமைச்சர், அவர் முன்னிலை வகிக்கிறார். அவர் நின்ற அந்த லத்வா தொகுதியில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று பூபேந்தர் சிங் ஹூடாவும் அவர் நின்ற அந்த தொகுதியில் முன்னிலை வைக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று மிக முக்கியமாக ஹரியானாவில் கவனிக்கக்கூடிய மற்றொரு நபர் வினேஷ் போகத், அவர் காங்கிரஸில் இந்த தேர்தலை சந்தித்தார். ஜூலானா தொகுதியில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அந்த விவரத்தையும் நாம் பார்க்கிறோம்.